வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் அவலை வச்சு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். தக்காளி அவல் பண்ணுறதுக்கு 1 கப் திக்கான அவலை இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவல் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை வடிகட்டிடலாம். இதில் உள்ள தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கட்டும். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்து இதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், இது ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கியாச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக 1 நிமிஷம் வதங்கட்டும். இது கூட ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளியையும் லேசாக வதக்கியாச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம சேர்த்த அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடிகட்டி வச்ச அவலை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவல்லாம் நல்லா சூடு ஏறிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெய் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய தக்காளி அவல் ரெடி ஆயிடுச்சு. ராகி இடியாப்பம் பண்ணலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 1/2 கப் ராகி மாவு மிதமான தீயில வச்சு இந்த ராகி மாவை 3 இருந்து 4 நிமிஷம் வறுக்கணும். லைட்டா சூடேறி வந்தா போதும். 3 நிமிஷமா வறுத்து மாவு லைட்டா சூடேறிடுச்சு. இத உடனே வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். மாத்தியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பாத்திரத்துல 1/2 கப் மாவு எடுத்தோம். அதே அளவு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதுல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சு வரட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம மாவுல பிசையணும். தண்ணியை மொத்தமா ஊத்திடாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சாதான் மாவு நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வரும். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். மீதி உள்ள 1/2 கப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். கொதிக்க வச்ச 1/2 கப் தண்ணியையும் சேர்த்தாச்சு. இப்ப மாவு எல்லாமே நல்லா ஈரமாயிடுச்சு பாருங்க. 2 இருந்து 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. மாவு இப்ப சூடா இருக்கு, பிசைய முடியாது. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்ப மாவு கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கு. லைட்டா கையில எண்ணெயை தொட்டுட்டு நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சிடலாம்.
பிசைஞ்சாச்சு. மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கையில ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இதுல இருந்து இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். இதை ஷேப் பண்ணிட்டு இந்த மாவை மூடி வச்சிருங்க, அப்பதான் காஞ்சு போகாம இருக்கும். உள்ள இடியாப்பம் அச்சு போட்டிருக்கேன். இந்த உலக்குல வந்து சுத்திலும் எண்ணெய் அப்ளை பண்ணிருக்கேன். இதை இதுல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு இட்லி தட்டுல காட்டன் துணியை ஈரம் பண்ணி சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க இட்லி தட்டுல எண்ணெயை அப்ளை பண்ணியும் இடியாப்பம் விளைஞ்சுக்கலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம பிழிஞ்சு வச்ச இடியாப்பத்தை இதுல வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த இடியாப்பம் 6ல இருந்து 8 நிமிஷம் வேகட்டும். எட்டு நிமிஷம் ஆச்சு. இடியாப்பம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதை வெளியில எடுத்து வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். லைட்டா மட்டும் தண்ணி தெளிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா எடுக்க வந்துடும். நல்ல சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை குருமா பண்றதுக்கு 1/4 கப் கேரட், 1/4 கப் பீன்ஸ், 1/4 கப் பச்சை பட்டாணி, 1/4 கப் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு 3/4 கப் தண்ணி, கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 5 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நம்ம நிறைய தேங்காய் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த அளவு காரம் வந்து சரியா இருக்கும். குருமாக்கு பச்சை மிளகாவோட காரம் தான், நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5-6 முந்திரி சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க 1 டீஸ்பூன் கசகசா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல். தேங்காயில உள்ள பிரவுன் பகுதியை நீக்கிட்டு நீங்க சேர்த்துக்கங்க. அப்பதான் குருமா வந்து நல்லா ஒயிட்டாவே இருக்கும். இதுல 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. எல்லா வெஜிடபிள்ஸும் ஓரளவு வெந்துருச்சு. இந்த பேன்ல 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்து ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இப்ப பொரிஞ்சு நல்ல வாசனை வந்துருச்சு. கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. வெங்காயம் லைட்டா வதங்கி இருக்கு. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வேக வச்ச காய்களை இதுல சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அரைச்ச தேங்காய் கலவையை சேர்க்கிறேன். இதுல மிக்ஸி ஜாரை கழுவி 3/4 கப் தண்ணி, உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி தண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம காய்கள் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு. இதுல ஸ்பைசஸ் எல்லாம் கம்மியா சேர்த்திருக்கோம். மைல்டான பிளேவரோட இந்த குருமா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கொதிச்சுச்சுன்னா தேங்காய் விழுதோட பச்சை வாசனையும் போய் குருமா ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் ஆச்சு. காய்கறிகளும் ஃபுல்லா வந்து தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிறேன். சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இது கூட
கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண 1 டீஸ்பூன் இஞ்சி. இஞ்சிக்கு பதில் நீங்க கொஞ்சமா பெருங்காய பவுடர் சேர்க்கறதுனால சேர்த்துக்கங்க. கூடவே பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள். இப்ப எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு வதக்கு மட்டும் வதக்குனா போதும். அடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போறோம். நம்ம சேர்க்க போற காய்களை எல்லாம் நல்லா பொடியா கட் பண்ணிக்கங்க. 1/4 கப் முட்டைக்கோஸ், 10-12 பொடியா கட் பண்ண பீன்ஸ், 50 கிராம் கேரட்டை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் குடமிளகாய், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணிய முழுசாவே சேர்த்துக்கங்க. இட்லி மாவுல உப்பு இருக்கும். இப்ப இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த காய்கறிகளை வதக்கிக்கங்க. அப்புறமா இட்லியோட சேர்ந்து வேகும் போது காய்கள்லாம் நல்லா வெந்து வந்துடும். இது கூட உங்கள்கிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கங்க. 2 நிமிஷமா எல்லா காய்களும் வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த காய்கள்லாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இட்லி மாவுல சேர்த்துக்கலாம். 10-12 இட்லி ஊத்துற மாதிரி கரெக்டான புளிப்புள்ள இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவு ஆறிடுச்சு. இந்த இட்லி மாவுல சேர்க்கிறேன். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய ஹெல்த்தியான வெஜிடபிள் இட்லிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லியை ஊத்திடலாம். இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குழிலையும் முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். இது விருப்பப்பட்டா நீங்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். இப்ப இட்லியை ஊத்திடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி பிளேட்டை வச்சுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த இட்லி வெந்து வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும். வரமிளகாய் தேங்காய் சட்னியை அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 2 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீர் மிளகாய், ஒரு சின்ன பீஸ் புளி, ஒரே ஒரு பூண்டு பல், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிளகாலாம் நல்லா அரைபடுற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மிளகாய் தேங்காய்லாம் சேர்த்து அரைச்சிட்டோம்னா நம்மளுடைய சட்னி மிளகாய்லாம் அரைப்பட்டு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததுல 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்கிறேன். இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த கிண்ணத்துக்கு மாத்திட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, ஒரு சிட்டிகை பெருங்காய பவுடர். தாளிப்பை சட்னியில சேர்க்கிறேன். வெஜிடபிள் இட்லிக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இட்லி வந்துருச்சு. கொஞ்சம் கூட அந்த நைஃப்ல ஒட்டவே இல்லை. லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு இட்லி எடுத்துடலாம். இட்லி மாவை வச்சு நம்ம பிளைனா இட்லி பண்றதை விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியான டேஸ்டான வெஜிடபிள் இட்லி ரெடி ஆயிடுச்சு. முளைக்கட்டிய பச்சை பயிறு சப்பாத்தி. இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு முளைக்கட்டிய பச்சை பயிறு சேர்க்கிறேன். 4-5 பீஸ் கட் பண்ண இஞ்சி, 3 ஸ்லைஸ் பண்ண பூண்டு, 3 கட் பண்ண பச்சை மிளகாய்,
இந்த சப்பாத்திக்கு பச்சை மிளகாய் காரம் தான். நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து லேஸ் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். பச்சை பயிறு விழுதான் இந்த மிக்சிங் பவுலுக்கு மாத்திட்டு இது கூட 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். கொத்தமல்லி இலைகள் அதிகமா சேர்த்துக்கங்க. சப்பாத்தி நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். தேவையான அளவு உப்பு. இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை மொத்தமா ஊத்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கங்க. தண்ணியை பார்த்து கேர்ஃபுல்லா சேர்த்துக்கங்க. இப்ப இதை ஊற வைக்க வேண்டியதுல உடனே நம்ம தேய்ச்சிடலாம். இந்த சைஸ்க்கு ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். மாவுல பெரட்டிட்டு ரவுண்டா தேய்ச்சிடலாம். தேய்ச்சாச்சு. இதை போட்டு எடுத்துடலாம். இப்ப கல்லு போட்டு சூடாயிடுச்சு. தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வச்சுட்டு மேலே எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா நெய் சேர்த்து செஞ்சோம்னா நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டா வாசனையாவும் இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்ப மேல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன். திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ரெண்டு சைடுமே சப்பாத்தி வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஹெல்தியான டேஸ்டான முளைக்கட்டிய பச்சை பயிறு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியாவை எண்ணெய் எதுவும் சேர்க்காம வெறும் கடாயில் சூடு ஏறுற வரையும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இதை மாதிரி சேமியாவை வறுத்துட்டோம்னா உப்புமா நல்லா உதிர் உதிராக இருக்கும். மிதமான தீயில வச்சு பக்கத்துலேயே இருந்து வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சேமியா கருகி போயிடும். இப்போ சேமியா சூடேறி வறுபட்டுச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா உப்புமா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்ட குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுந்து எல்லாத்தையும் வறுத்துக்கங்க. வேர்க்கடலையும் வறுபற்றும், நம்ம சேர்த்த பருப்பும் நல்ல பொன்னிறமாக வறுபற்றும். உப்புமாக்கு கடுகை விட வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேர்க்கடலையும் வறுபட்டுருச்சு, பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இது கூட கறிவேப்பிலை, 2 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம். நம்ம சேர்த்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. நம்ம இந்த கப்பில் 1 கப் சேமியா எடுத்தோம். இதில் வந்து 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம்.
சேமியா எதில் அளக்குறீங்களோ அதுலேயே தண்ணியையும் அளந்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி வந்து கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்த சேமியாவை அப்படியே போடாமல் இந்த மாதிரி பரவலாக போடணும். இந்த மாதிரி பரவலாக போட்டோம்னா சேமியா வந்து கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ்வோட தீயை கூட்டி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டி கொடுப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தண்ணியை ஓரளவு சேமியா இழுத்து வெந்திருக்கு. இன்னுமே நல்லா இந்த தண்ணியை இழுத்து வேகட்டும். இப்போ நம்ம சேர்த்த தண்ணியை ஆல்மோஸ்ட் சேமியா இழுத்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இனி ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு சிம்லேயே வேகட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கிட்ட ஆச்சு. ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. மறுபடியும் 2 தடவை இடையில கிண்டி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. சேமியா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி கடைசியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா உப்புமா நல்லா வாசனையாக இருக்கும். மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 2 நிமிஷமாச்சு. உப்புமா பார்த்திங்கன்னா நல்லா உதிர உதிராக இருக்குது. ஆறுச்சுன்னா இன்னுமே உதிர உதிராக இருக்கும். சுவையான நல்ல உதிர உதிரான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பூரி மசாலா பண்ண போகிறோம். 300 கிராம் உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிட்டு தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கட் பண்ண உருளைக்கிழங்க தண்ணியை வடிச்சிட்டு இந்த குக்கரில் சேர்க்குறேன். இதில் 1 கப் அளவு தண்ணி மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துருச்சு. கிழங்க தோல் சீவி கட் பண்ணி போட்டதுனால 2 விசில்லையே வெந்துருச்சு. கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டாக மசீர மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை தண்ணியோடையே எடுத்து வச்சிடலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துட்டு 2லேருந்து 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மிளகாவில் உள்ள விதைகளை நீக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க. மிளகாவை லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்க்குறேன். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கட்டும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இதில் 1 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்க போகிறேன். தக்காளியில் உள்ள விதைகளை எல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணிக்கங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர் சேர்க்குறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டால் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மசாலாலாம் செஞ்சு ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு.
வேக வச்ச உருளைக்கிழங்க தண்ணியோடயே சேர்த்துட்டேன். நம்ம சேர்த்த கிழங்க அங்கங்க 1-2 தெரியிற மாதிரி மசிச்சு விட்டுக்கங்க. எல்லா கிழங்கையும் மசிச்சிடாதீங்க. கிழங்கு அங்கங்க 1-2 தெரியணும், அந்த அளவுக்கு மசிச்சுக்கணும். கிழங்கு அங்கங்க 1-2 தெரியிற மாதிரி மசிச்சாச்சு. இந்த மசாலா 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். கொஞ்சம் திக்கா இருக்கு, அதனால இதுல சூடான தண்ணி 1/2 கப் சேர்க்கிறேன். தண்ணி சூடாதான் சேர்க்கணும். நார்மல் வாட்டர் சேர்த்தீங்கன்னா மசாலா நீர்த்து போயிருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போதுமா என்னன்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. நான் சேர்த்த உப்பு சரியா இருக்கு. இப்ப மூடி போட்டுடலாம். சிம்ல வச்சு 3-4 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. 4 நிமிஷமா எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து நம்மளுடைய டேஸ்டான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்சிங் பவுல்ல 1 கப் கோதுமை மாவு சேர்க்கிறேன். கோதுமை மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கங்க. 3/4 டீஸ்பூன் ரவை. ரவை நல்லா நைஸான ரவையா எடுத்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். பூரிக்கு மாவு சப்பாத்தி மாவு மாதிரி தளர்வா இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டா தான் இருக்கணும். அப்பதான் பூரி நல்லா உப்பலா வரும். ஃபர்ஸ்ட் 1/4 கப் தண்ணி சேர்த்து பிசைஞ்சேன். மாவு பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டிஃபா இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கங்க. மாவு கையில ஒட்டக்கூடாது, அப்பதான் பூரி நல்ல கரெக்டான டெக்ஸ்சருக்கு வரும். இதுல கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து நல்லா மேல அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊறணுங்கிறது இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். 10 நிமிஷமாச்சு. மாவை லைட்டா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு உருண்டைகளா பிரிச்சு வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ண மாவுல இருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். இதை உள்ளங்கையில வச்சு லைட்டா இந்த மாதிரி திரட்டிட்டு நான் மைதா மாவு தூவி தான் தேய்க்க போறேன். இந்த மாதிரி மைதா மாவு தூவி தேய்ச்சோம்னா தேய்க்கிறதுக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும். இதுல நிறைய மாவும் ஒட்டாது. எல்லா பக்கமும் ஒரே திக்னஸ்லாம் இருக்கிற மாதிரி தேய்ச்சாதான் பூரி நமக்கு நல்லா கரெக்டா உப்பி வரும். அதே மாதிரி ரொம்ப மெல்லிசா தேய்ச்சிங்கன்னா அப்பளம் மாதிரி இருக்கும், ரொம்ப திக்கா தேய்ச்சாலும் பூரி ஹார்டா இருக்கும். இந்த திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். பூரியை போடுறதுக்கு பேன்ல எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும், அப்பதான் பூரி நல்லா உப்பலா வரும். கொஞ்சமா மாவு எடுத்து போட்டோம்னா கலர் மாறாம உடனே எலும்பி வரணும். இப்ப கரெக்டா இருக்கு. பூரியை போட்டு எடுத்துடலாம். நம்ம தேய்ச்ச பூரியை எடுத்து மெதுவா இந்த மாதிரி சேர்த்துருங்க. லைட்டா மட்டும் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடணும். ரெண்டு சைடுமே ஒரு அரை நிமிஷம் வெந்தா போதும். இப்ப கரெக்டா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பொரியையும் போட்டு எடுத்துடலாம்.
வெஜிடபிள் மசாலா தோசை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெஜிடபிள் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கப் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் கேப்சிகத்தை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை மெல்லிசா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 4-5 பீன்ஸையும் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நீங்க காலிஃபிளவர் இருந்தா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். மசாலா ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் பட்டையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இதுல 7-8 முந்திரிய சின்ன சின்ன பீசஸா உடைச்சு சேர்க்கிறேன். முந்திரி வறுபட்டுச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இத லைட்டா 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளிய உள்ள விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்க்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்கிறேன். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கட் பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ் இதுல சேர்த்துக்கலாம். மசாலாக்கு உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வேகணும். ரொம்ப சாஃப்டா வெந்துடாம பாத்துக்கங்க. அந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். எல்லா வெஜிடபிள்ஸுமே மசாலாவோட சேர்ந்து கிரன்ச்சியா வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். ரொம்ப சாஃப்டா வேக வச்சிடாதீங்க. இதுல கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் மசாலா வந்து இந்த அளவுக்கு ட்ரையா இருக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த மசாலாவை நம்ம ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். தோசை ஊத்துறதுக்கு தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசைக்கல் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசா இருக்கிற மாதிரி விட்டுக்கங்க. இப்ப தோசை மேல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதில் எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. தோசை பரட்டியை வச்சு லைட்டா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிருங்க. ஸ்டவ் சிம்முக்கு மாத்தியாச்சு. நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் மசாலாவை நடுவுல 3-4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். இப்ப தோசை நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. அடிப்பக்கமும் நல்ல கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இந்த சைடு திருப்பிட்டு இந்த சைடும் இந்த மாதிரி திருப்பிடுங்க.
இந்த சைடு மடிச்சாச்சு. ட்ரையாங்கிள் ஷேப்ல நமக்கு டேஸ்டான வெஜிடபிள் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இத பிளேட்டுக்கு மாத்திடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.